அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், இங்கே நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இப்போது சீசன் கொஞ்சம் சரியில்லை, அதனால் வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு முடியல. என்னாலேயும் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல, வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. சுத்தமாக தொண்டை கட்டிக்கிட்டு நிறைய ஹோம் ரெமடியெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, இருந்தாலும் சரியாக வரல. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். வாய்ஸ் கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கு. உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் பொறுத்துக்கோங்க, ஏன்னா தொண்டை கட்டியிருக்கு. இன்றைக்கி டே இன் மை லைஃப் வீடியோ தான் இது. போன 2வது ஜும்மாக்கு எடுத்தது, அதையே இப்போ தான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். என்ன ஜும்மாக்கு ஜும்மா மட்டும் வீடியோ போடுறீங்கன்னு நினைக்காதீங்க, அப்போ தான் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கிது. ஏன்னா பிரியாணி பண்ணுறோம், அன்றைக்கின்னு கொஞ்சம் நிறையா ஆர்டர்ஸும் இருக்குது. ஒரு மாதிரி பிஸியாக ஹோல்சமாக போகுது. அதனால தான் ஜும்மா விலாக் நான் மெயினாக எடுக்கிறது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 kg கிட்ட ஆர்டர் இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சதையுமே டீயை போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ப்ரௌனி ஆர்டர்ஸ்க்கு நேராக போயாச்சு. அது கொஞ்சம் 2 பேட்ச் பேக் பண்ணிவிட்டு தான் அப்புறம் மதிய சாப்பாடு வேலையை பார்த்தோம். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டோம், ஏன்னா டைம் இல்லை. அதனால் காலம்பரை சாப்பிட்டுக்கலாம் தொழுதுட்டு அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் சிக்கன் பிரியாணியும் மட்டன் தால்ச்சாவும் தான் ஸ்பெஷல். இது ஒரு புது ஸ்டைலாக மேரினேட் பண்ணி ஆக்கிற பிரியாணி. இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு சிக்கன்லலாம் நல்லா ஃப்ளேவர் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். சைட் பை சைடு இது 3rd பேட்சா 4th பேட்சான்னு தெரில ப்ரௌனி. என்னோடய சின்ன ஓடிஜி தான், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். மேக்ஸிமம் 3/4 கிலோ வரைக்கும் பண்ணலாம். ஆனால் 3/4 கிலோ நான் பண்ணேன்னா கொஞ்சம் தடிமனாக ஆயிரும். ப்ரௌனினாலே உங்களுக்கு கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? கொஞ்சம் தடிமனாக இருந்தால் கேக் மாதிரி ஆகிடும். அதனால என்னால் ஒரு டைம் 1/2 kg தான் அதிகபட்சம் பண்ண முடியும். நான் 3/4 1/4 கிலோ 1/4 கிலோவாக தான் பண்ணுவேன். ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறையா பீஸ் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த 1/4 கிலோவில் பார்த்திங்கன்னா 8 பீஸ் வரும், 9 பீஸ் வரும். 8 பீஸ் 260 கிராம் அந்த மாதிரி கிடைக்கும். அதனால் 1/2 கிலோ கேட்டாங்கன்னாலும் ஒரே டைமில் 1/2 கிலோ வச்சோன்னா உங்களுக்கு 12 பீஸ் 13 பீஸ் அவ்வளோதான் வரும். அதே 2 டைம் 1/4 கிலோ 1/4 கிலோவாக பேக் பண்ணோன்னா 8 8 16 பீஸ் வரும். அதனால் அப்படி தான் நான் பேக் பண்ணுவேன். கஸ்டமர்ஸ் நம்பர்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால. சைட் பை சைடு இங்கே தால்ச்சாக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வேலை ஓடிட்டுருக்கு. முட்டையை அவிக்க போட்டாச்சு. கடலைப்பருப்பு அப்புறம் துவரம்பருப்பு 2யும் அலசி வச்சாச்சு. இது கூட மட்டன் சேர்த்து அப்படியே வேக விட்டுற வேண்டியதான். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிக்கன் பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் எனக்கு மட்டன் பிரியாணியை விட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தோணும். அதனால ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு, இப்போ மட்டன் பிரியாணின்னா அந்தளவுக்கு மெனக்கெட்டு பண்ண மாட்டேன். சிக்கன் பிரியாணின்னா கொஞ்சம் மசாலாலாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சைடில் ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு கையில் பண்ணதுனால எனக்கு கரெக்டாக ஃபோக்கஸாக பண்ண முடியல. நான் ட்ரைபாட் வாங்கி பார்க்குறேன், எனக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியாக கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு யாருக்காவது ஒரு நல்ல குவாலிட்டியான ட்ரைபாடு கிடச்சா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்டில். ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு ஆள் இருந்தால் தான் வீடியோ எடுக்க முடியுது, இல்லைனா வீடியோ எடுக்க முடியல. அந்த மாதிரி சிரமமாக இருக்குது. நம்ம கையில் பிடிச்சி எடுத்தோம்னாலும் ஒரு மாதிரி வீடியோ ஷேக் ஆகுது. நான் வாங்கிட்டு சரி வரலன்னு ரிட்டன் போட்டுறேன். நல்ல குவாலிட்டியான ட்ரைபாடு இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிறேன், எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். சைட் பை சைடு அப்படியே பிரியாணியோட வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மசாலா தான் ஏற்கனவே சிக்கனில் போட்டு வச்சுருந்தோமா, அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் எப்போவுமே தண்ணி ஊற்றி அந்த ஸ்டைலில் தான் தம் பிரியாணி பண்ணுவேன். எனக்கு வடி பிரியாணி அந்தளவுக்கு எனக்கு ரேஷியோ கரெக்டாக வராது. ஒன்று கிரேவி அதிகமாகிடும், இல்லைனா சாப்பாடு ஓவர் குக் பண்ணிவிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் அந்த ஸ்டைலில் பண்ண மாட்டேன். இன்றைக்கி டெசர்ட்டுக்கு இந்த ஹரிமா கஸ்டர்ட் பவுடர் இருந்துச்சு வீட்டில். சரி கஸ்டர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தேன். 1/2 kgக்கு 25 கிராம் சம்திங் தான் வைக்க சொல்லியிருந்தாங்க. இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி பாலில் 1/2 லிட்டர் பாலில் 1/2 kgங்கிற 1/2 லிட்டர் பாலில் அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துலேயே கெட்டி ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன கணக்கு எனக்கு பத்தலை, இன்னொரு 2 ஸ்பூன் சேர்த்து தான் போட்டேன். இதை போட்டு பவுல்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்ம சாப்பிட்ற டைமுக்கு சில்லாகிடும். அப்போதைக்கு எடுத்து வச்சு டெசர்ட்டுக்கு வச்சுக்கலான்னு விட்டுட்டேன்.
அப்படியே வேலை போயிட்டு இருந்துச்சு. ஒன் பை ஒன்னாக சைட் பை சைடு அப்படியே பிரியாணிக்கு தம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தம் வச்சு கீழே ஒரு பழைய தோசைக்கல் வச்சு மேலே மூடி போட்டு வெயிட் வச்சு இந்த மூடி சரியாக வரல, அப்புறம் மாட்டிட்டேன். சைடில் இருந்து கொஞ்சம் ஆவியெல்லாம் வெளியாச்சுன்னா கரெக்டாக தம் வராது. அதனால் சுட சுட இந்த கஸ்டர்டை ஊற்றி வச்சுட்டேன். கொஞ்சம் ஆறின பிறகு தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். எப்போவுமே சூடான பொருள் எதையும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சைடில் அப்படியே தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெங்காயம் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட மறந்துட்டு அப்புறம் தான் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கத்திரிக்காய், கேரட்டு, வாழைக்காய், அப்புறம் மாங்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு தாளிச்சா வச்சோம். எங்கள் சைடில் எங்கள் வீட்டில் வந்து இது தான் போடுவாங்க. நான் வெளியிலலாம் போனேன்னா எங்கள் ஊரை தாண்டி பக்கத்துலலாம் போனேன்னா அவங்க பீன்ஸு போடுறாங்க. யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காலாம் போடுறாங்க தால்ச்சாக்கு. அது அவங்க ஒரு ஸ்டைலாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து இது மட்டும்தான் போட்டு மட்டன், பீஃபு, சிக்கன் எதில் நம்ம செய்கிறோமோ நம்ம அந்த என்ன அன்னைக்கு இறைச்சி இருக்கோ அதை போட்டு நாங்கள் வச்சுருவோம். அப்படி தான் வேலை போயிட்டுருந்துச்சு. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, என்ன தால்ச்சால பீன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா யூடியூப்பில் முருங்கைக்காய் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஓகே, அவங்கவுங்க ஸ்டைலு, அவங்கவுங்க இஷ்டம். எதுவுமே இப்படி தான் பண்ணணுன்னு இல்லை. நமக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படியே ஆல்டர் பண்ணிக்க வேண்டியதானே. அப்படியே மசாலாலாம் போட்டு ஒன்றும் இல்லை, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் இது 3 தான் போடுவேன். லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சம் கரம் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும். இது 1/4 கிலோ நட்ஸ் ப்ரௌனி, 1/4 கிலோ ட்ரிப்பிள் சாக்லேட்டு, அப்புறம் 1/2 கிலோ கிளாசிக் ப்ரௌனி, அப்புறம் ஒரு 1/4 கிலோ ஸ்லாப் ப்ரௌனி. இவ்வளோவுமே ஆர்டர்ஸ் இருந்துச்சு. காலையிலேருந்து அதுவும் இதுவும் சேர்த்தே பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஹெட்டிக்காக போச்சு. மாற்றி பண்ணிக்கிட்டு அப்படியே வேலை போயிட்டு இருந்துச்சு. வேலையை முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். நான் சாப்பிடும் போது தான் எப்போவுமே இந்த வறுத்த ஆனியன் இதெல்லாம் ஃபஸ்ட்டாக போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மாஷாஅல்லாஹ் அன்றைக்கி சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் வீடியோவில் சொன்னதில்லை, இப்போ சொல்கிறேன். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய எஃபோர்ட்டுக்கு கொஞ்சமாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்குமே வந்து ஆசையாக இருக்கும். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.